ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மனசு சரியில்லைன்னா என்னென்ன பண்ணலாம், நம்மளுடைய மனசு சரியில்லை அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அதாவது வந்து என்னென்னா, இப்போ இட்லிக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஆட்டுக்கல், சரிங்களா, ஆட்டுக்கல் அதில் வச்சு தான் வந்து ஆட்டுக்கல் அதில் வச்சு வந்து ஆட்டுக்கல் வச்சு அந்த காலத்தில் வந்து ஆட்டுக்கல் வச்சு தான் வந்து அந்த காலத்தில் ஆட்டுக்கல் வச்சு தான் வந்து மாவாட்டுவாங்க. சரிங்களா? கல்லில் தான் மாவாட்டுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் வந்து என்ன வந்துச்சு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? நம்ம வந்து உடம்ப வந்து ஆட்டணும், அசைக்கணும். சரிங்களா? நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வராது. ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தால் மன அழுத்தம் வரும், தேவையில்லாத அதை யோசிக்க தோணும். சரிங்களா? அதனால் வந்து உங்களுடைய உடலை வந்து எப்பயுமே வந்து அசையும் தன்மையில் வச்சுக்கோங்க. சும்மா சும்மா படுத்து தூங்காதீங்க. சரிங்களா? ஏதாவது வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுங்கள். பகலில் வந்து தூங்காதீங்க. அப்புறம் வேறு என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று பார்க்குறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு வந்து படம் பிடிக்கும், ஒருத்தருக்கு பாட்டு பிடிக்கும். இப்போ வந்து அவங்க கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் வந்து படம் பார்த்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். வேறு என்ன அப்படின்னா, கேம் விளையாடுறது. சரிங்களா? இப்போ சின்ன பிள்ளைகளோட இருந்து கேம் விளையாடுறது. சரிங்களா? சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து கேம் விளையாடுறது எப்படின்னா, இந்த செஸ் இதெல்லாம் வந்து உட்காந்துட்டே விளையாடுவாங்கள்ல குழந்தைங்க, அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறது. இல்லைன்னா வந்து மொபைல்லேயே வந்து நிறைய விளையாடுறதுக்குன்னு நிறைய ஆப் வந்துருக்கு. சரிங்களா? தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்து வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மனசு சரியில்லை, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. சரிங்களா? மனநல மருத்துவர். அதாவது வந்து காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலி எல்லாத்துக்கும் எப்படி ஒரு மருத்துவர் இருக்காரோ, அதே மாதிரி ஒருத்தருக்கு மனசு சரியில்லைனாலும் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து நல்லபடியாக கைட் பண்ணுறதுக்கு இருக்கார். ஸோ வந்து எல்லா ஜிஹெச்லேயுமே வந்து மனநல மருத்துவர் இருப்பாங்க. சரிங்களா? எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து இருப்பாங்க. சைக்காட்ரிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க நல்ல ஒரு சொல்யூஷன் தருவாங்க. இந்த இப்படி பிரச்சனை இருக்குன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன் வந்து தருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப்பில் கூட அப்படி நடந்திருக்கு. நானும் வந்து கவுன்சிலிங் போயிருக்கேன். சரிங்களா? கவுன்சிலிங் போயிருக்கேன், மாத்திரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு மனசு சரியில்லை அப்படின்னா இன்னொன்று என்ன, மனசெல்லாம் புக்கை ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? சும்மா அந்த புக்கை திருப்பி கூட பாருங்கள். அதில் இருக்கிற கதை, அந்த ட்ராயிங்லாம் அது வரைஞ்சிருப்பாங்க சைடில், அந்த மாதிரி இதை கூட சும்மா பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் வந்து கவனம் செலுத்துங்க. அதுதான் வந்து நீங்கள் வந்து உங்களோட மனசு சரியாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அதுதான். சரிங்களா? அதாவது தேடி படிக்கணும், தேடி தேடி படிக்க பழகணும். அதே மாதிரி தேடி படிக்க பழகணும். அப்புறம் வந்து என்னதுன்னா, சரி, ஓகே. சைக்காட்ரிஸ்ட்டை நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இப்போ திண்டுக்கல்லில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ சேலத்துக்கு மாறிட்டார். ஸோ அவர் சொன்ன புக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்எஸ் உதயமூர்த்தி எழுதின எண்ணங்கள் அப்படின்ற புக்கை வந்து நீ படி அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து எண்ணங்கள் அப்படின்னு என்எஸ் உதயமூர்த்தியுடைய எண்ணங்கள் புத்தகத்தை வந்து வாங்கி படிங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிலாம் செயல்படுது அப்படின்றது வந்து அந்த டீட்டெயிலாக அதில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.